இந்த மண்ணில் உங்களுடைய எந்த சதியும் ஈடுபடாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீ சரி செஞ்சு பார்த்த, எப்படியாவது தமிழக மக்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் என்று நீ யோசிச்ச, உன்னால முடியல. உன்னுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டுச்சு. தமிழக மக்களுடைய அந்த போராட்டம் மீண்டும் இது பெரியாருடைய பூமி என்பதை நிரூபித்து விட்டது. உன்னுடைய அத்தனை சதிகளும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முன்னெடுத்துச்சு. உன்னுடைய தூக்கம் கலைஞ்சிருச்சு. இப்ப அடுத்து ஹைட்ரோ கார்பனுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த மத்திய அமைச்சரும் ஹெச் ராஜா போன்றவர்களும் மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மக்களுக்கு எதிரான நலத்திட்டங்களை கொண்டு வரும்போது, மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை ஹெச் ராஜா என்பவர் என்ன சொல்லுகிறார்? ஹெச் ராஜா யாருங்க? அவரு ஹெச் ராஜா யாரு? அவன் சொல்லுறாரு, இவங்க எல்லாம் கை கொலிகளா? அத நாயா யாரை பார்த்து நான் கை கொலிகள் சொன்னேன்? அன்னைக்கு ஆங்கிலேயருடைய கால் ஷூ நக்கிக்கிட்டு இருந்த பரம்பரை வந்த நீ எங்களை பார்த்தா நான் கை கொலின்னு சொல்ற? ஆங்கிலேயர் ஏற்று போரிட்டு வீரமரம் அடைந்த அந்த வாரிசுலத்தில் வந்தவங்க நாங்க. இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய நலத்துக்காக எங்களுடைய உயிரையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அவ்வளவு அநியாயங்கள் செஞ்சு அக்கிரமம் செஞ்ச ஹெச் ராஜா போன்ற வகையராக்கள் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை பார்த்து, ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து, தலித் மக்களை பார்த்து, யாரெல்லாம் இந்த அநீதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் இவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் இந்த நாட்டினுடைய தேச விரோதிகள் என்று. மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கிறேன் ஹெச் ராஜா அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் மீண்டும் பதில் சொல்கின்றேன். இதே போன்று நீங்கள் தமிழக மொழியிலே பேச துணிவீர்களானால் சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் நீங்கள் உலாவ முடியாது. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம். இது ஒரு தொடக்கம். இனி இதே போன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்களானால் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எதிர்த்து, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரட்டி உங்களை இந்த தமிழக பூமியில் என்று விரட்டியடிப்போம். எப்படி நீங்கள் வந்தீர்களோ அதே போல இந்த தேசத்திலிருந்தும் விரட்டியடிக்கக்கூடிய காலம் மிக தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.